அரவணைக்கும் அன்பராம் இயேசுவின் இனிய வல்ல நாமத்தினாலே இக்காலை வேளையிலே அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய திருவார்த்தை ஏசாயா 66:13. தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். என் அன்பு நெஞ்சங்களே, இந்த உலகத்திலே தாயை போல தேற்ற, ஆற்ற, அரவணைக்க இயேசுவை போல வேறு யாரும் இல்லை. இயேசுவை போல ஒரு நல்ல தெய்வம், தாயை போல, தந்தையை போல ஒரு தீங்கும் தீமையும் நினையாத அந்த சுத்த கண்ணர் இயேசு மட்டுமே. இதை அனுபவித்து பேசுகிறேன். வீர நம்பிக்கையுடன் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த உலகத்திலே அன்பின் வடிவம் அம்மா என்பார்கள். ஆனால் நான் சொல்லுவேன், அந்த நல்ல அம்மாவை தந்த தெய்வம் இயேசுதான் அன்பின் வடிவம் என்று. 10 மாதம் சுமந்து அன்பை மட்டுமே ஈந்து இரத்தத்தை பாலாக்கி உணவு கொடுத்து தாளாட்டி பாலூட்டி அம்மா வளர்த்தாலும் தாயும் சேயும் பத்திரமாய் காலம் முழுவதும் சுமந்து பத்திரமாய் பாதுகாத்தது இயேசு அல்லவா? குழந்தை பேசும் ஒரு முழு வார்த்தை, முதல் வார்த்தை அம்மா, அப்பா என்பது நாம் அறிந்த விஷயம். ஆனால் இந்த வார்த்தை வர வைத்தவர் இயேசு அல்லவோ? நம்முடைய நாவில் சொல் பெறுவதற்கு முன்னே நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர், உள்ளங்கையில் நம்மை வரைந்தவர், உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை அறிந்தவர். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் இயேசு கைவிடவே மாட்டார். தாயை போல தேற்ற நமக்கு இயேசு உண்டு. இந்த உலகத்தில் மறக்க முடியாத உறவு தாய். அந்த உயரிய புனிதமான ஸ்தானம் இயேசுவினிடத்தில் மட்டுமே உண்டு. தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று வாக்கு கொடுத்தவர் சொல்கிறார். என் அன்பு மகனே, மகளே, தாய் உன்னை தேற்றுவது போல் உன்னை நான் தேற்றுவேன் என்று இயேசு திருவுள்ளம் பற்றுகிறார். யார் நம்மை கைவிட்டாலும் இயேசு கைவிடவே மாட்டார். அம்மாவுக்கு அம்மாவாக, அப்பாவுக்கு அப்பாவாக இருந்து கிருபையாய் வழிநடத்துவார். அம்மா ஸ்தானத்தில் இருந்து தினமும் நம்மை வழிநடத்துவார், தேற்றுவார், அரவணைப்பார். ஒன்றுக்கும் கவலை இல்லை. காரணம் இயேசு நம்மோடு உண்டு. ஆமென்.